வணக்கம். ஏற்கனவே இந்த சேனலில் டயலெக்ட்டுக்கும் ஸ்லாங்குக்குமான வித்தியாசம் பற்றி ஒரு பாட்காஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த பாட்காஸ்ட். அதாவது தமிழ் சினிமாவில் எந்த படங்களில் டயலெக்டை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் முதல் படம் 90s வெளிவந்த தேவர் மகன் படம். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு டயலெக்டை தான் அதில் பயன்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த வட்டார வழக்கை பயன்படுத்தியிருந்தாங்க. இது எல்லாமே மதுரைக்கு நெருக்கமானது. இப்போ இந்த வட்டார வழக்குன்னு வரும்போது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான வார்த்தைகளை எடுத்து அந்த வட்டார வழக்கில் என்ன தொனியில் பேசுவாங்களோ அந்த தொனியில் வசனங்களை அமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வட்டார வழக்கில் கதை நடந்தாலும் அங்கே உள்ள வார்த்தைகளையே அதிகமாக பயன்படுத்தும் போது படம் பொதுவான ரசிகர்களுக்கு புரியாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. மொத்த தமிழ்நாட்டுக்கு தான் படம் எடுக்கிறாங்க, இல்லை உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்களுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. அப்போ அதிகம் அறியப்படாத வார்த்தைகள் அந்த வட்டார வழக்கில் இருக்குது அப்படின்னா அது வசனமாக வைக்கும்போது படம் போய் சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 1000ல் ஒருவன் திரைப்படம் தான். கார்த்தி பார்த்திபன் நடித்த படத்தை நான் சொல்கிறேன். அந்த படம் வெளிவந்தபோது அதில் இரண்டாம் பாதியில் உள்ள வசனங்கள் புரியவே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி கதை இதுதான்னு சொல்லி செல்வராகவன் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் 10 வருஷம் கழித்து அது ஒரு சிறந்த படமாக, அது ஒரு கிளாசிக்காக மாறிடுச்சு. ஏன்னா மக்களை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரிஸ்க் இருக்குது. நிறையா பணம் போட்டு எடுக்கிற போது ரொம்ப எக்ஸாக்டாக பயன்படுத்தி அந்த வசனங்கள் மக்களுக்கு புரியாமல் போகும்போது படம் தோல்வி அடைஞ்சிறதும் நடக்கிறது உண்டு. அப்படி இல்லாமல் வசனங்களை அனைவருக்கும் தெரிந்த வார்த்தைகளை கொண்டே அமைக்கிறதும் உண்டு. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லான உதாரணங்கள் அடுத்து என்ன அப்படின்னா, காதல், வெயில் போன்ற படங்கள். இது காதல் மதுரையிலையும் வெயில் விருதுநகர்லேயும் நடக்கிற மாதிரி கதை. அது கிட்டத்தட்ட அந்த துணியை சரியாக பயன்படுத்திய படங்கள். அது பெரிய வெற்றி அடைஞ்சது ரெண்டுமே. அப்புறம் அதை தொடர்ந்து வந்த பருத்தி வீரன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. அது மிகப்பெரிய வெற்றி. இந்த ரீஜினல் ஸ்பெசிஃபிக் படங்கள்லேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் பருத்தி வீரன் தான். அதன் பிறகு வந்த சுப்பிரமணியபுரம் அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதில் அந்த 80s இருந்த அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாத்தையும் சரியாகவே பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஸ்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய எதையுமே அவங்க ஆட் பண்ணலை. ஏன்னா அது போய் சேராமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால அவங்க அதை முற்றிலும் தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இயக்குனர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ரஞ்சித் அவரோட படங்கள் எந்த ஜியாகிரபிக்கல் எந்த சூழ்நிலையில் நடக்குதோ அங்கே எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் வசனங்களை அமைக்கிறாரு. அவர் இந்த புரியாமல் போயிடும் அப்படின்றத பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. கபாலி படத்தில் மலேசியாவில் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட குழுக்களுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்லாங் வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். கட்டையை தூக்குறது, பவுட்ரு ஓட்டுறது, சாவடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருந்துச்சு. அது அந்த சிச்சுவேஷனுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா? அது மலேசியாவில் உள்ள பொதுமக்கள் அதை பயன்படுத்துவாங்களே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் துணிஞ்சு அதெல்லாம் வச்சுருந்தார். இப்போ அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தங்கலான் படத்துலேயும் அந்த காலகட்டத்தில் எப்படி பேசியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வசனம். அப்போ இதெல்லாம் ஒரு கதையோட நம்பகத்தன்மையை கூட்டுறதுக்காகத்தான் இந்த டயலெக்ட் அப்படின்றத எக்ஸாக்டாக சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது அந்த கதை மக்களுக்கு கன்வின்சிங்காக போய் சேரணும் அப்படின்றது தான். இதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடிய இன்னொரு இயக்குனர் வெற்றிமாறன். அவர் பொல்லாதவன் அப்புறம் வடசென்னை 2 படத்துலையும் அந்த வடசென்னையில் உள்ள குறிப்பிட்ட இடத்துல உள்ள மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் பொல்லாதவன் படத்தையே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த கதாநாயகன், அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, நண்பர்கள், அவங்க பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய வில்லன் தம்பி, வில்லனோட அடியாட்கள், அவங்க பேசுகிற அந்த துணி வேறு மாதிரி இருக்கும். வார்த்தை பிரயோகங்களும் வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஐட்டங்காரன் அப்படின்ற வார்த்தையை
2 தரப்புலையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதில் அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் பயன்படுத்துவாங்க. அது அனைவருக்குமான வார்த்தையாக இருக்காது. அதுக்கான அர்த்தம் வந்து அன்றைக்கி இருந்த பொது பார்வையாளர்களுக்கு நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஐட்டங்காரன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அப்போ அந்த குற்றக்குழுவை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க, ஒரு கேங்ஸ்டர் தான் ஐட்டங்காரன் அப்படின்றத வந்து அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அகைன் அவர் வந்து வடசென்னை படம் எடுத்தப்போ அதில் வந்து தனுஷ் கதாபாத்திரம் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து பேசும்போது அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் தமிழ் பொதுமொழி மட்டுமே அறிஞ்ச ஒரு அதிகாரி, அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலன்னு சொல்லுவார். அப்போ எதிர்கேள்வி வரும், நாங்கள் பேசுகிறதே உங்களுக்கு புரியலையே, எங்களோட வாழ்க்கையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்ட்டு. அப்போது அது அந்த வட்டார வழக்கு அப்படின்றது வந்து முதல்ல கேட்கும்போது ஒருத்தருக்கு எப்படி ஏலியனாக இருக்குது, அந்நியமாக இருக்குது அப்படின்னு தான் அந்த காட்சியில் பதிவு செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு இடத்துக்கு போனால் அதை எவ்வளோ கவனிக்க வேண்டியிருக்கு, இல்லை எத்தனை வாட்டி கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்றது தான் அதில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்லாங் வார்த்தைகள்னு பார்த்தா, அமீர் அவரோட காலத்தில் வந்து ஒருத்தர் கொல்றதை வந்து ரூட் எடுக்கிறது அப்படின்னு இருக்கிறது வந்து தனுஷ் வளர்ந்த பிறகு, இல்லை சமுத்திரக்கனி அது ஒரு முக்கியமான ஆளான பிறகு அதை அடிச்சு விடுறது அப்படின்ற மாதிரி மாறிடுது. இதெல்லாம் ஸ்லாங் வார்த்தைகள். இப்போ அவங்க பொதுவாக பேசுகிறது டயலெக்ட். இந்த பர்டிகுலர் வார்த்தைகள் இவங்களுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய ஒரு குறி சொற்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறது இல்லை அடிச்சு விட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு அந்த கான்டெக்ஸ்டில் கேட்கும்போது, அந்த சிச்சுவேஷனில் பேசும்போது அது நமக்கு புரிஞ்சிருது. இப்போ இந்த டயலெக்ட் அப்படின்றது எல்லா மொழியிலையும் உண்டு. உலகத்தில் உள்ள எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளிலும் அந்த ரீஜனல் ஸ்பெசிஃபிக் டயலெக்ட் இருக்கும். அது எதனால் அப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்டால், அந்த மொழி எத்தனை மொழி கூட தொடர்பில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மொழி வந்து அது உச்சரிக்கப்படும் விதமும் அந்த வார்த்தை பிரயோகங்களும் மாறும்னு சொல்கிறாங்க. இப்போது ஈழத்தில் உள்ள தமிழ் வந்து பெரிதாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழினாலும் அந்த வார்த்தை அதில் உள்ள வார்த்தைகள் இதில் நிறையா இருக்குது. அப்புறம் உருது, இங்கிலீஷ், சமஸ்கிருதம், இப்படி எல்லா வார்த்தைகளும் தமிழில் கலக்கும்போது அது பேசும் விதமே வந்து மாறிடுது. ஆனால் ஈழத்தில் வந்து அவ்வளவு கலப்பு இல்லை அப்படின்றதுனால அது இன்னும் சுத்தமான தமிழாக இருக்குது. அதை படங்களில் பயன்படுத்தும் போது, 1001 மாதிரி படத்தில் பயன்படுத்தும் போது உடனே மக்களுக்கு அது புரியாமல் போயிடுது, உடனே தெளிவாக அது கேட்காமல் போயிடுது. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் கன்னடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கன்னடத்தில் வந்து ரக்ஷித் செட்டி வந்து அந்த மங்களூர் அந்த பக்கம் பயன்படுத்தக்கூடிய கன்னட டயலெக்டை பயன்படுத்தி அவர் உளிதவர் கண்டத்தை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டயலெக்ட் இருக்குது. ஒவ்வொரு நார்தன் பார்ட் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு மாதிரியும், சதர்ன் பார்ட் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு மாதிரியும், மிடில் லண்டனில் ஒரு மாதிரியும் பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிட்டியில் வந்து அந்த மொழியை என்டையராக வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதான், பெங்களூர்லேயும் அதான். அது ஏன் அப்படின்னா, சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மக்களும் அங்கே வந்து இருப்பாங்க. எல்லா மொழி பேசக்கூடிய அந்த என்டையர் ஸ்டேட்டில் உள்ள எல்லா டயலெக்ட் பேசக்கூடியவங்களும் சிட்டியில் இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா விதமான மக்களும் அங்கே வந்து இருப்பாங்க. அப்போ பல மொழிகள் கலந்து அதிலிருந்து ஒரு வெரைட்டி உருவாகும்போது அது தனித்துவமாகவும் இருக்கும். அது வந்து புரியாமலும் போகிறதுக்கும், ஒரு புதுசாக வர்ற ஒரு ஆளுக்கு புரியாமல் அந்நியமாகவும் இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.